வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ 2.1 ஹோம் தேட்டர் லோ பட்ஜெட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்டீரியோவுக்கு CA3110 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மாடுல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் டி மாடுல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து மானோ 3116D2 அப்படிங்கிற ஒரு ஐசி உபயோகப்படுத்தின ஒரு கிளாஸ் டி மாடுல் யூஸ் பண்ணுறோம். ரெண்டு மாடல் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒருவேளை நியூ காமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அதில் இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம், இந்த பிளாக் டயக்ராம் பற்றிய டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஃபியூச்சரில் நீங்கள் ஓனாக ஒரு 2.1 அசம்பிள் பண்ணுறதுக்கு உண்டான பிளாக் டயக்ராம் இது தான். ஓகேங்களா? இதில் இப்போது இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட்டில் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது ஓப்பனாக ஒரு வயரிங்கோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் காம்பேக்டாக நிறைய ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, அதில் அசம்பிள் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் ஒரு அக்லிக் ஷீட்டை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா மார்க்கெட்டில் ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஒரு சேசிஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது பேஸ் ட்ரிபிள், இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்கிறது. இது ரெகுலேட்டர் ஐசி, இது ஒரு மாடுல். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மானோ கண்ட்ரோல் சப்பு, இது சப் ப்ரீ போர்டு இங்கே இருக்குது. இந்த இடத்துல 60 வாட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மானோ கிளாஸ் டி போர்டு இருக்குது. இந்த இடத்துல 15+15 வாட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போர்டு இருக்குது. இப்போது செட்டு ஒரு 1 ஹவராக ஓடிட்டுருக்கு. பட் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ல இது ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போகிறோம். ஒரு டெமோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ சிம்பிளாக ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வால்யூம் கூட்டுறேன். (15+15 வாட்ஸு 10x10 ரூமோட நல்ல அவுட்புட் வரும். இதில் வந்து நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஊஃபர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ட்ரிபிள் பேஸ் பக்கா வரும். ஓகே, இப்போ வரக்கூடிய அவுட்புட்டில் பேஸ் ஃபுல்லாக பேஸ் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறேன். பேஸ் மட்டும். இதில் ட்ரிபிள். ஓகே, பின் ட்ராப் சைலண்ட். ஓகேவா? இப்போது நான் சப்பு யூஸ் பண்ணவே இல்லை. சப்போட கண்ட்ரோல் இங்கே இருக்குது, சப் போர்டு இங்கே இருக்குது, சப்போட பவர் ஆம்பிளிஃபையர் இந்த இடத்துல இருக்குது. 1 செகண்ட் மறுபடியும். வால்யூம் குறைச்சிட்றேன். சப்போட வால்யூம் மட்டும் நான் லைட்டாக உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 8 இன்ச்சு லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் கொடுத்துருக்கோம். கூடவே இந்த இடத்துல ஒரு 8 இன்ச்சு சப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டோட்டல் சர்க்யூட் எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாடுல் இருக்கு இல்லையா, இந்த மாடுல் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் மாடுல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கு ஒரு சீப்பஸ்ட் மாடுல். இது ப்ளூ டிஸ்பிளே. இதில் வந்து இந்த G ஸ்டார் கம்பெனியினுடைய 082B இந்த மாடல் 2.1 கிட் இது. ஓகேங்களா? இதில் இல்லாமல் உங்களுக்கு 072 இதில் இருக்குது. கரோக்கி சிஸ்டத்தோடு இருக்குது, ப்ளூடூத்தோடு இருக்கும். கரோக்கி சிஸ்டம் உள்ளே இன்பில்ட்டு பேஸ் ட்ரிபிள். ஓகே, இதில் ஒரு கண்ட்ரோல் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பஸ்ட் இது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் மாடுல் இருக்குது. நீங்கள் என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ, ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணீங்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து நம்ம மாற்றி அமைக்க முடியும். பொதுவாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த G ஸ்டாரில் இருக்கக்கூடியது FM கிளாரிட்டி நல்லாயிருக்கும்.
ப்ளூடூத்தினுடைய கனெக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆம்ப் என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். லாஸ்ட் கிளாஸில் இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் ஒரு டெமோ வித் ஒயரிங். இது ஓப்பனில் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சேசிஸில் இதை வந்து அக்கௌண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும், டெவலப் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த இன்னொரு கான்செப்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.